வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் B.Sc.Agriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்பும் உங்கள் லைக்ஸும் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. அதில் நான் உங்களுக்கு எதை நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 3. அந்த யூனிட் 3ல் நான் உங்களுக்கு நடத்த போகிற லெக்சர் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் கிளாசிஃபிகேஷன், அதோட nomenclature. இதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ என்சைம்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது லிவிங் செல்ஸில் ஒரு யூனிக் கேரக்டர் அதுக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கு. ஸோ அதோட எபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸை பெர்மிட் பண்ணுறதும், அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸை ரொம்ப வேகமாக நடத்துறதும் தான் இந்த என்சைம்ஸான முக்கியமான கேரக்டர்னு சொல்லலாம். சரி, அது மட்டும் இல்லாமல் இது என்ன செய்யும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரோட்டீன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து செல்லோட ரிமார்க்கபிள் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு இதுதான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ப்ரோட்டீன்லேருந்து வகைப்படுத்தி காமிக்கணுன்றதுக்காக என்சைம்ஸ்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் ஆப்சன்ஸ் ஆஃப் செல்லையும் அந்த ப்ராசஸ் நடக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஆனால் என்சைம்ஸ் இருக்கும்போது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதுதான் வித்தியாசம். சரி, இப்போ என்சைம்ஸ்னாலும் சரி பயோகேட்டலிஸ்ட்னாலும் சரி ஒன்று தான். ஸோ ப்ரோட்டீன்ஸில் எதெல்லாம் என்சைம்ஸ்ன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸில் ரைபோசோம்ஸை தவிர ப்ரோட்டீனில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே என்சைம்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த பயோகேட்டலிஸ்ட் எங்கே சிந்தசிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ஸ்லேருந்து தான் இது சிந்தசிஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த பயோகேட்டலிஸ்ட்டுக்கும் ப்ரோட்டீனுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பயோகேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்பெசிஃபிக்காக தான் ஆக்ஷன் காமிக்கும். அதே மாதிரி அதோட சஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஸ்ன்ற வார்த்தை அதோட சப்ஸ்ட்ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகிருக்கும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இது லாக்டோஸை வந்து லாக்டேஸ்ன்ற என்சைம் தான் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. சரி, இப்போ என்சைம்ஸை பற்றி ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ பார்த்தாச்சு. அதுக்கடுத்து அதோட கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கணும்னா ஸோ இது வந்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ்ன்றது ப்ரோட்டீன் தான். அதே மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ்க்கு சிமிலராக தான் இருக்கும். அதே மாதிரி அதோட ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் வந்து ரொம்பவே லீஸ்ட் சொல்யூபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிஹெச் அப்புறம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி டீநேச்சுரேஷன் ப்ராசஸ்ன்ட்டு ப்ரோட்டீனில் நடக்கிற மாதிரியே தான் என்சைம்ஸ்லையும் நடக்கும். அதே மாதிரி அந்த பிஹெச்சும் டெம்பரேச்சரும் நான் திருப்பி நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீநேச்சுரேஷன் ப்ராசஸும் திருப்பி நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் வந்து நார்மலாக எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிலோ 100 டிகிரி டெம்பரேச்சரில் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் நியூட்ரல் பிஹெச்சில் இருக்கும்போது என்சைம்ஸோட கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். சரி, இது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அதோட ஒரிஜினல் ஃபார்ம்லேருந்து எண்ட் ஆஃப் தி ரியாக்ஷன் வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா ஃபிசிக்கல் சேஞ்சஸையும் ஃபாஸ்ட் ஆகிறது என்சைம்ஸோட முக்கியமான கேரக்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட கேட்டலிட்டிக் பவர்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும் என்சைம்ஸ்க்கு. ஸோ அதோட பவர் எவ்வளோ டைம்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10⁻6 10⁻12 டைம்ஸ் கிரேட்டராக இருக்கும். அன்கேட்டலைஸ்டு ரியாக்ஷனை விட கேட்டலிஸ்டிக் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் என்சைம்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு ஸ்பெசிஃபிசிட்டின்றது வந்து ரியாக்ஷன் கேட்டலிஸ்ட் அப்புறம் சாய்ஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்டை வச்சு ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இதோட ரியாக்ஷன் கேட்டலிஸ்ட்டு வந்து சிங்கிள் கெமிக்கலாக இருக்கலாம், அப்படின்னா க்ளோஸாக ரிலேஷன் கூட மிங்கிள் ஆகிட்டு நடக்கிறதாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஸ்பெசிஃபிசிட்டியாக இதை வந்து ஒரு 3 தான் பிரிப்பாங்க. ஒன்று அப்சல்யூட் ஸ்பெசிஃபிசிட்டி, குரூப் ஸ்பெசிஃபிசிட்டி, ஆப்டிக்கல் ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ அப்சல்யூட் ஸ்பெசிஃபிசிட்டினா என்னென்னா அந்த என்சைம் அந்த காம்பவுண்டில் மட்டும்தான் கேட்டலிஸ்ட்ன்றது வந்து நடக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் மட்டும்தான் அந்த என்சைமால் நடத்த முடியும். இதுக்கு எடுத்துக்காக பார்த்தீங்கன்னா யூரியாஸ்ன்ற என்சைம் வந்து யூரியா ப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி யூரியாஸை கொண்டு போயிட்டு பாஸ்பேட் சிந்தசிஸ்க்கோ இல்லை ஏடிபி சிந்தசிஸ்க்கோ யூஸ் பண்ணோம்னா அதோட ஸ்பெசிஃபிசிட்டி கேரக்டர்னால அது ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் அப்சல்யூட் ஸ்பெசிஃபிசிட்டி. அடுத்து குரூப் ஸ்பெசிஃபிசிட்டினா ஸோ ஒரே மாதிரி லிங்கேஜ் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் சப்ஸ்டன்சஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட என்சைம் இருந்தால் போதும். ஸோ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அமிலேஸ் ஹைட்ரோலைஸ், அதாவது அப்சல்யூட் ஸ்பெசிஃபிசிட்டிக்கு ஆப்போசிட் தான் குரூப் ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் இதை மட்டும்தான் ரியாக்ஷனுக்கு யூஸ் ஆகும். இதே குரூப் ஸ்பெசிஃபிசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்டன்ஸுக்கும் குரூப் ஸ்பெசிஃபிசிட்டி என்சைம்ன்றது வந்து யூஸ் ஆகும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராச், டெக்ஸ்ட்ரின், கிளைக்கோஜன்ன்ற எல்லா இதுக்குமே அமிலோஸ் ஹைட்ரோலைஸ்ன்ற சப்ஸ்டன்ஸே என்சைமை கேட்டலைஸ் பண்ணும். ஸோ அது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
இதோட கிளைகோசைடிக் லிங்கேஜ் எல்லாமே ஆல்ஃபா 1 to 4. ஸோ அதுதான் முக்கியமான காரணம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ லாஸ்ட் ஸ்பெசிஃபிசிட்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்சல்யூட் ஸ்பெசிஃபிசிட்டின்றது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்ரோ லீவோன்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கோம் தானே, அந்த மாதிரி தான். ஸோ டெக்ஸ்ட்ரோன்னும் போது அதே டெக்ஸ்ட்ரோ அமினோ ஆசிட் ஆக்சிடேஸ் தான் டெக்ஸ்ட்ரோ அமினோ ஆசிட்டுக்கு வந்து ஆக்ட் ஆகும். அதே மாதிரி லீவோ அமினோ ஆசிட் ஆக்சிடேஸ் தான் லீவோ அமினோ ஆசிட்டுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ மால்டேஸ், அதுக்கப்புறமேட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மால்டேஸ்ன்ற கேட்டலிஸ்ட் வந்து ஆல்ஃபா கிளைகோசைட்ஸை ஹைட்ரலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமே தவிர பீட்டா கிளைகோசைட்ஸை ஹைட்ரலைஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி, அதோட ரொட்டேஷனை வச்சு அதே மாதிரி அதோட டைரக்ஷன்ஸை வச்சு இந்த ஆப்டிக்கல் ஸ்பெசிஃபிக் என்சைம்ன்றது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ அடுத்து வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ்ன்றது வந்து எப்படி நம்ம பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரின்றது தான் ஒரு நாமன்கிளேச்சர்ன்றதை கரெக்டாக உருவாக்கியிருக்கு. ஸோ இதில் வந்து எல்லா என்சைமுக்கான சிஸ்டமேட்டிக் கிளாஸிஃபிகேஷனும் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இல்லை. இன்னும் இந்த சிஸ்டமேட்டிக் கிளாசிஃபிகேஷன்றது வந்து அடாப்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஆனால் இப்போ வரைக்கும் இருக்க எக்ஸிஸ்டிங் என்சைம் வரைக்கும் அதோட நாமன்கிளேச்சர் வந்து டிஸ்கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் யூனியன் பயோகெமிஸ்ட்ரி வந்து எப்படி இந்த சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட சப்ஸ்ட்ரேட்டை வச்சும் ரியாக்ஷன் ஸ்பெசிஃபிசிட்டி வச்சும் தான் இந்த ஐயூபியில் வந்து இந்த ப்ராக்டிஸை ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஐயூபி கிளாஸிஃபிகேஷன்றது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான், ஆனால் ஒன்று ரொம்ப துல்லியமாக, அதை தான் ப்ரிசைஸ்ன்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப துல்லியமாக அனைவரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியான முறையில் தான் இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ்ன்றது வந்து ஐயூபியில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடோ ரிடக்டேஸ், அதுக்கடுத்து டிரான்ஸ்ஃபரேஸ், ஹைட்ரோலைஸ், லைஸ், ஐசோமரேஸ், அப்புறம் லிகேஸ். இந்த 6 கிளாஸிஃபிகேஷன் தான் ஐயூபியோட கிளாஸிஃபிகேஷன். ஸோ அதே ஐயூபி கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டத்தை தான் 6 மேஜர் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு லைனாக கொடுத்துருக்கேன். ஸோ எழுதும் போதும் இதே மாதிரி லைனாக எழுதுங்க. ஸோ இப்போ அந்த ஐயூபி கிளாஸிஃபிகேஷன் பார்க்கும்போது அந்த கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸும் சப் கிளாஸாக அதோட ரியாக்ஷன் கேட்டலிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து எப்படி அசைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட ரெக்கமெண்டட் நேம், அப்புறம் சிஸ்டமேட்டிக் நேம். அந்த சிஸ்டமேட்டிக் நேம்ன்றது அந்த ரியாக்ஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது, அப்புறம் கிளாஸிஃபிகேஷன் நம்பர். இந்த 3 ரெக்கமெண்டேஷன் வச்சு தான் ஐயூபியில் கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதாக இப்போ ஆக்சிடைஸ் ரிடக்டேஷன்ற ஐயூபி கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்சிடைஸ் ரிடக்டேஷன்றதுல 2 சப்ஸ்ட்ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ ஒன்று வந்து சப்ஸ்ட்ரேட் 1, அப்புறம் சப்ஸ்ட்ரேட் டேஷ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ சப்ஸ்ட்ரேட்டுன்றது வந்து இங்கே பார்த்தீங்களா, இப்போ வந்து எஸ்ன்றது வந்து ரெடியூஸ்டு சப்ஸ்ட்ரேட்டுன்னு சொல்லி வச்சுக்கலாம். எஸ் டேஷ்ன்றது வந்து ஆக்சிடைஸ்டு சப்ஸ்ட்ரேட்டுன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆக்சிடைஸ்டு ரிடக்டேஸ்ன்ற காம்பவுண்ட் என்சைம் வந்து இங்கே ஆக்ட் ஆகிறதுனால, ஸோ இந்த இடத்துல ஈ போட்டிருக்கிறது வந்து என்சைம்னு சொல்லி வச்சுக்கோங்க. இந்த என்சைம் வந்து ஆக்ட் ஆகிறதுனால இந்த எஸ் டேஷில் இருக்க ஆக்சிடைஸ்டு சப்ஸ்ட்ரேட் வந்து இங்கே ரியாக்ட் ஆகிடும், இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதே மாதிரி எஸ்ஸில் இருந்த ரிடியூஸ்டு சப்ஸ்ட்ரேட் வந்து எஸ் டேஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா CH3 CH2OH எத்தனால்ற காம்பவுண்ட் இருக்குது, அப்புறமேட்டு NAD+. ஸோ இதை வந்து நம்ம காம்பவுண்ட் 1, அதாவது ரிடியூஸ்டு காம்பவுண்டுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அடுத்து வந்து இது காம்பவுண்ட் 2, ஓகேவா. இது வந்து ஆக்சிடைஸ்டு சப்ஸ்ட்ரேட்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்சைம் ஆக்ட் ஆகிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட் 1ன்றது வந்து ஆக்சிடைஸ் ஆகிட்டு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே செகண்ட் சப்ஸ்ட்ரேட்ன்றது வந்து ரெடியூஸ் ஆகிட்டு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ மீதி இருக்க எக்ஸஸ் ப்ரோட்டானை வந்து ரிமூவ் ஆகிடுது. ஸோ அதை தான் இங்கே சொல்லிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு சப்ஸ்ட்ரேட், இது வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெடியூஸ்டு சப்ஸ்ட்ரேட், அப்புறம் ஆக்சிடைஸ்டு சப்ஸ்ட்ரேட், அது ரெண்டு இப்போ என்சைமால் கம்பைன் ஆகிட்டு ஆக்சிடைஸ் சப்ஸ்ட்ரேட், ரெடியூஸ்டு சப்ஸ்ட்ரேட், அப்புறம் எக்ஸஸ் ப்ரோட்டான், இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற என்சைம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ். அதோட சிஸ்டமேட்டிக் நேம் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் NAD+ ஆக்சிடோ ரெடக்டேஸ். அப்புறம் என்சைம் கமிஷன் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா EC1111. இந்த EC11ன்றது பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் டிஜிட் எதுக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிடோ ரிடக்டேஸ்ன்ற மேஜர் கிளாஸிஃபிகேஷனை இண்டிகேட் பண்ணுது.
அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பர் வந்து மேஜர் கிளாசிஃபிகேஷன், அந்த செகண்ட் டிஜிட் நம்பர் வந்து சப் கிளாஸை டினோட் பண்ணுது. அந்த இது வந்து எந்த குரூப்பில் ஆக்டிவேட் ஆகுதுன்ற இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த சப் கிளாஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டிஜிட்ன்றது வந்து சப் கிளாஸ், அதாவது எந்த காம்பவுண்ட் வந்து எலக்ட்ரான் அக்செப்டராக ஒர்க் ஆகுதுன்றது. இந்த ரியாக்ஷனில் NAD ப்ளஸ்ன்றது வந்து எலக்ட்ரான் அக்செப்டராக ஒர்க் ஆகுதுனால இங்கே வந்து 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோர்த் டிஜிட் 1 வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் என்சைம் பற்றி இந்த இடத்துல டினோட் பண்ணுது. அந்த ஆக்சிடைஸ் ரிடக்டேஷன் ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் இந்த இடத்துல நான் பிக்சராக கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரேஸ். ஸோ டிரான்ஸ்ஃபரேஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஆக்சிடைஸ் ரிடக்டேஸ் மாதிரியே தான் இதுவும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ன்றது வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட்லேருந்து செகண்ட் சப்ஸ்ட்ரேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக நம்ம பாஸ்பாரிலேஷன் ஆஃப் குளுக்கோஸ் பை ஹெக்ஸோகைனேஸ்ன்றதை எடுத்துக்கோம். இங்கே குளுக்கோஸ்ன்ற காம்பவுண்ட் இருக்குது, இந்தாண்ட ATPன்ற காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இங்கே என்சைம்ன்றது ஆக்ட் ஆகும்போது இந்த ATPயில் இருக்க பாஸ்பேட் மாலிகுல்ஸ் குளுக்கோஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்னு சொல்லிட்டு கிடைக்கும். அந்த மீதி வந்து ADP கிடைக்குது. இதுதான் டிரான்ஸ்ஃபரேஸ். செகண்ட் காம்பவுண்ட் ATPயில் இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஃபர்ஸ்ட் காம்பவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் டிரான்ஸ்ஃபரேஸ்ன்ற இது என்சைம் பண்ணக்கூடிய வேலை. ஸோ இதோட ரெக்கமெண்டட் நேம் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸோகைனேஸ்ன்றது தான் இந்த என்சைமோட நேமு. அப்புறம் சிஸ்டமேட்டிக் நேம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ATP டீஹெக்ஸோஸ் 6 பாஸ்போ டிரான்ஸ்ஃபரேஸ். இதோட என்சைமேட்டிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 2711. இதில் 2ன்றது வந்து மேஜர் கிளாஸ், 7ன்றது சப் கிளாஸ், 1ன்றது வந்து சப் கிளாஸ், அப்புறம் அந்த திருப்பி ஃபைனலாக இருக்க 1 வந்து ஸ்பெசிஃபிக் என்சைம். ஸோ இந்த நம்பர் வந்து 2711. அதுக்கு அந்த என்சைமோட ரியாக்ஷன் ப்ராசஸ் தான் நான் இந்த இடத்துல பிக்சராக கொடுத்துருக்கேன். இந்த ஹெக்ஸோஸ்ன்ற இதில் ATP ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஹெக்ஸோஸ் 6 பாஸ்பேட்டாக இங்கே மாறிட்டு ADPன்றது வெளியே வருது. அடுத்து வந்து டிரான்ஸ்ஃபரேஸ்க்கு அடுத்து ஹைட்ரோலைஸ். ஸோ ஹைட்ரோலைஸில் நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டலைசிங் ஆஃப் எஸ்டர், பெப்டைட் அண்ட் கிளைகோசிடிக் பாண்ட்ஸ் வந்து ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸில் நடக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம இங்கே எடுத்துக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசிட்டைல் கோலைன் அப்படின்ற காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். கூடவே H2O ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ்னாவே H2Oன்றது இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமாக இருக்கும். இப்போ ஹைட்ரோலைஸ் என்சைம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்மளுக்கு வர்றது அசிட்டிக் ஆசிட். ஸோ அசிட்டைல் கோலைனில் H2O ஆக்ட் ஆகிட்டு அசிட்டிக் ஆசிட்ன்ற காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு கொலைன்ற எக்ஸஸ் காம்பவுண்டு ரிலீஸ் ஆகுது. இந்த இதில் யூஸ் பண்ணக்கூடிய என்சைம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசிட்டைல் கோலைன் எஸ்ட்ரீஸ். அப்புறம் அதோட சிஸ்டமேட்டிக் நேம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொலைன் அசிட்டைல் ஹைட்ரோலேஸ். எக்ஸாம்பிள் 3 எலக்ட்ரானிக் கமிஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 3118. அந்த ப்ராசஸ் தான் இதில் கொடுத்துங்க. அசிட்டைல் கோலைன்ற காம்பவுண்ட் இங்கே இருக்குது, கூட H2Oன்ற காம்பவுண்ட் ஆட் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோலைன்ற காம்பவுண்ட் ரிலீஸ் ஆகிடுது. அப்புறமேட்டு அசிட்டேட்ன்ற காம்பவுண்ட் எக்ஸஸ் மேஜர் காம்பவுண்ட் கிடைக்குது. இப்போ ஹைட்ரோலேஸ் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைசேஸ். ஸோ லைசேஸ்ன்ற குரூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட் மெக்கானிசம் ஹைட்ரோலைஸ் ஆகிட்டு அந்த டபுள் பாண்ட்லாம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு கடைசி ப்ராடக்ட் கிடைக்கிறது தான் லைசேஸ்ன்ற என்சைம்ஸோட வேலை. இங்கே வந்து நம்ம மேலிக் ஆசிட் வந்து ஃபியூமரிக் ஆசிட்டாக எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இதில் ஹைட்ரோலைசிஸ் நடக்கிறது இல்லாமல் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும்னு சொல்லிட்டு இதில் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ மேலிக் ஆசிடில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. இங்கேயும் சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது, இங்கேயும் சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது, இங்கேயும் சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த 3 இடத்துலையும் பார்த்துக்கோங்க சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. இங்கே என்ன நடக்கணும்னா இந்த இடத்துலேருந்து ஒரு H மாலிகுலும் இந்த இடத்துல இருந்து ஒரு OH மாலிகுலும் இங்கே இருக்கிற H மாலிகுலும் ரிலீஸ் ஆகிடும். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. இந்த இடத்துல OHும் Hன்ற ரிலீஸ் ஆகிட்டு இங்கே H2O வெளியே வந்துடுது. H2O வெளியே வர்றதுனால இங்கே மேலிக் ஆசிட்ன்ற காம்பவுண்ட் வந்து ஃபியூமரிக் ஆசிடாக கம்பைன் ஆகிடுது. இந்த டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறது இந்த லைசஸோட முக்கியமான வேலை. இந்த இடத்துல என்ன என்சைம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூமரேஸ்ன்ற என்சைம். அதோட இன்னொரு நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூமரேட் ஹைட்ரேட்டேஸ் அப்படின்றது தான். இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா L-malate ஹைட்ராக்சிடேஸ். இதோட எலக்ட்ரானிக் கமிஷன் நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4212. அந்த லைசேஸில் எப்படி அந்த பிரேக்கேஜ் ஆஃப் பாண்ட் நடக்குதுன்றது தான் இந்த பிக்சரில் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து 5th இது பார்த்தீங்கன்னா ஐசோமெரேஸ். ஸோ ஐசோமெரேஸ்ன்றது எதுவும் இல்லைங்க, இன்டர்கனெக்ஷனல் ஆப்டிக்கல் ஜியோமெட்ரிக்கல் அண்ட் பொசிஷனல் ஐசோமர்ஸை வந்து
கேட்டலைஸ் பண்ணி வேற ஒரு பொசிஷன் கொண்டு வருதுன்றது தான் இந்த ஐசோமெரேஸ்ன்றது. ஸோ ஆல் டிரான்சஸ் ரெட்டினல்ன்றதுல கம்பைன் ஆகிட்டு 11 ரெட்டினலாக மாறுது. இந்த இடத்துல என்ன என்சைம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டினா ஐசோமெரேஸ். இதோட சிஸ்டமேட்டிக் நேம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல் டிரான்ஸ் ரெட்டினே 11 ஐசோமெரேஸ்ன்றது தான் இதோட சயின்டிஃபிக் நேம். இதோட ஈசி நம்பர் பார்த்தீங்கன்னா 5213. அந்த ப்ராசஸ் தான் இந்த இடத்துல நான் பிக்சராக கொடுத்துருக்கேன். ஸோ குளுக்கோஸ் 3 பாஸ்பேட்டுன்ற காம்பவுண்ட் இங்கே இருக்குது. அதில் வந்து ட்ரையோஸ் பாஸ்பேஸ் ஐசோமெரேஸ்ன்ற காம்பவுண்ட் ஆக்ட் ஆகிட்டு DHAPO பாஸ்பேட் அப்படின்ற இன்னொரு ஆப்டிக்கல் டு ஜியோமெட்ரிக் காம்பவுண்ட் இன்டர்கான்வர்ஷனாக ஐசோமர்ஸ் மாறுறதுனால இந்த காம்பவுண்டுக்கு யூஸ் ஆகிற என்சைம்ஸ் பேர் ஐசோமெரேஸ். அதுக்கடுத்து ஃபைனல் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா லிகேஸ். ஸோ லிகேஸ்ன்றது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு என்சைம்ஸை ஜாயின் டு ரெண்டு காம்பவுண்ட்ஸை என்சைம் கேட்லஸ் ஆகிட்டு ரெண்டு காம்பவுண்டும் ஒன்றா இணையும் போது அதுலேருந்து ஹை எனர்ஜியும் உருவாக்கு தரத்துக்காக தான் இந்த லிகேஸ்ன்ற காம்பவுண்ட் என்சைம் அதிகமாக யூஸ் ஆகுது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே காம்பவுண்ட்ஸை உடைக்கிறது பார்த்தா. ஸோ லிகேஸ்ன்றது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த என்சைம்ஸ் இதில் வர என்சைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு காம்பவுண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் ரியாக்ஷனில் தான் அதிகமாக நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குளுட்டமிக் ஆசிட் NH3 இந்த ரெண்டு காம்பவுண்டும் சேரும்போது குளுட்டமைன்ற ப்ராடக்ட் இருக்குது. அப்போ அந்த ப்ராசஸ்க்கு நடுவில் ADP காம்பவுண்டும் பாஸ்பேட் அயானும் கம்பைன் ஆகிட்டு ATPன்ற ப்ராடக்ட்டு இங்கே எக்ஸஸ் ப்ராடக்ட் கிடைக்குதுங்க. இதுதான் இந்த லிகேஸோட ஃபங்க்ஷன். இதோட என்சைம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளுட்டமைன் சிந்தட்டிஸ். இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா L-குளுட்டமேட் அமோனியா லிகேஸ். இதோட எலக்ட்ரானிக் கமிஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 6312. ஸோ நீங்கள் இந்த லெக்சர் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. நீங்கள் மறக்காமல் அதோட காமன் நேம், அப்புறம் சயின்டிஃபிக் நேம், அப்புறம் எலக்ட்ரானிக் கமிஷன் நம்பர், இதுக்கான டெஃபினிஷனையும் இந்த 6 என்சைம்ஸ்க்கான டெஃபினிஷனையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஸோ அதே இதை தான் இந்த லிகேஸ்ன்ற இதுக்கு நான் பிக்சராக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் 2 சப்ஸ்டேட் வந்து ஜாயின் ஆகுது. அசிடைல் கோலைன் A CO2 அப்புறம் ATP இது 3 கம்பைன் ஆகிட்டு மேலைன் கோலைன் A ADP பாஸ்பேட் அயன் கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அசிடைல் கோயில இது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துனேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் B.Sc.Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு அடுத்து போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.